ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் தனக்கு விருப்பமானவர்களை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய காலம் தாழ்த்த மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 14வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலிலே யாக்கோப்பு தன் மகனோடு இணைகிறார். தன் மகனோடு இணைந்து தன்னுடைய இறுதி ஆசி அவர்களோடு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்கா இவர்களை எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே இடத்திலே என் முன்னோரோடு என்னையும் சேர்த்து வையுங்கள் என்று அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். தன்னுடைய இறப்பை தன்னுடைய இறுதி ஆசியை சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு யாக்கோப்பு இறந்து போகிறார். இப்பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு தீங்கிழைத்த அனைத்து சகோதரர்களும் யோசேப்பின் முன் தலை வணங்கி மண்டியிட்டு நாங்கள் உமது அடிமைகள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த எதையுமே பொருட்படுத்தாமல், எதையும் மனதில் கொள்ளாமல் யோசேப்பு அவர்களை மன்னிக்கிறார். நான் கடவுளா என்ன, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பேணி பாதுகாப்பேன். நம் தந்தையாம் கடவுள் நம் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கட்டாயமாக அவர் வருவார். அவர் வருவார், உங்களை அழைத்து செல்வார். அதனால் ஆயத்தமாக இருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்பொழுது நம்மீது மற்றவர்கள் உமிழ்ந்த காரி, நம்மீது மற்றவர்கள் சொன்ன பழி, நம்மீது மற்றவர்கள் போட்ட வலிகள், வேதனைகள் அனைத்தையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் மனித தன்மை இழந்து விடுகிறோம். அதனால் தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு ஊரிலே உங்களை கொடுமைப்படுத்தினால் இன்னொரு ஊருக்கு நீங்கள் தப்பித்து ஓடிவிடுங்கள், இறையாட்சி நெருங்கி வரும் வரை நீங்கள் அப்படியே செல்லுங்கள் என்று மத்திய நற்செய்தி நாம் வாசிக்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், உங்கள் தலைமுடி ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கிறது. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்கப்படுவதில்லையா? அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையினோட விருப்பம் இல்லாமல் கீழே விழுவது கிடையாது. அப்படியானால் உங்கள் தந்தையிடம் நீங்கள் நெருங்கி வாருங்கள், உங்கள் தந்தை உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் நான் உங்களிடம் இருளில் சொல்வதை நீங்கள் வெளிச்சத்தில் சென்று அறிவியுங்கள், காதோடு சொல்வதை மேற்கூரையில் என்று அறிவியுங்கள். ஏனென்றால் வீட்டு தலைவரையே பெயர் சபுல் என்கிறார்கள் என்றால் உங்களை எல்லாம் இன்னும் என்ன சொல்ல மாட்டார்கள். அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொள்ளுபவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே நாம் அஞ்ச வேண்டியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. அழியக்கூடிய மண்ணும் சாம்பலுமான மனிதனுக்கு அல்ல. அவன் இந்த பூவுலகிலே வாழ்கின்ற வரைதான் அதிகாரம் கொண்டிருப்பான், பணத்தை வைத்துக் கொண்டும் படையாட்களை வைத்துக் கொண்டும். ஆனால் நம் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு தலைவராக இருப்பார். அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்கின்ற நாம் அவரோடு இணைந்து வாழ வேண்டுமானால், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரை மாத்திரமே நாம் நேசிப்போம், அவரை மாத்திரமே ஏற்றுக்கொள்வோம், அவர் அன்பிலே வாழ முயற்சி செய்வோம். அவரை போலவே நமக்கு அடுத்திருப்பவரையும் நம் சகோதர சகோதரர்களையும் அன்பு செய்ய வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.